அதே பிரசாந்த் கிஷோர் நடந்த நிலைமைதான் விஜய்க்கு ஏற்படுமா? ஏற்படலாம். நீங்களே சொல்லிட்டு என்ன வாயில சொல்ல வைக்கிறீங்க? அப்படி இல்லைங்க. அவருக்கு கண்மூடித்தனமா நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்க வந்தீங்க ஒரு சம்பவம் நடந்தது அப்படி ஒன்று எனக்கு தோன்றதை சொல்லிடுவேன். உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிடுவேன். ஆயிரக்கணக்கான போன் உங்க புண்ணியத்தில் அவ்வளவு போனு தகவல் மெசேஜ் பாராட்டு நான் அது நினைச்சு நான் சொல்லலை. ஆனா அந்த மனுஷன் இருந்து ஒரு போன் கூட வரல. 10 படம் நடிச்சேன், லியோலிலாம் நடிச்சது அவரு புண்ணியத்தில் இல்லை. நம்ம டைரக்டர் என்னை வச்சு ஹீரோவா பண்ண இருந்தார் இல்லையா, லோகேஷ் கனகராஜ். அது நான் போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, நான் அந்த மாதிரி ஆளா? நான் எப்பயே பிறந்து எப்பயே பணம் காட்டு நெறி எப்பயே எல்லா தண்ணியும் எல்லா காட்டு தண்ணியும் குடிச்சவன். அதனால அது ஒரு கற்பனையான உலகத்தில் அவர் இறக்கி விடப்பட்டவர். ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு? இதுக்கப்புறம் ஜெட்டு கொடுத்தாங்களா? என்னங்க சொல்லுங்க, நீங்க தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் ஜெட் பிரிவு கொடுத்துருக்காங்களாம். ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு அடிமட்ட தொண்டர்களோட அவங்க இப்ப நீட்டை தூக்கணும், ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீளம் கிடைக்கணும், இங்க விவசாயிகள் நிலமெல்லாம் பாலாகுது, கார்பரேட் வயமாகுது, ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் பயங்கரமா விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளவு பெருசு வருது, கொய்யாக்காய் எவ்வளவு பெருசு வருது, பப்பாளி எவ்வளவு பெருசு வருது, எல்லாமே நஞ்சூட்டப்பட்டு வருது. இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு மக்களோட மக்களா போராடணும் ஒரு மனுஷன். அவர் கார்பரேட் கூடயும் இலுமினாட்டிகளுக்காகத்தான் அவர் வருவாரு ஒரு இதுக்காக. அதனால இன்னைக்கு என்னோட முடிவு அதுதான். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க கேட்டதுக்கு பதில் நீங்களே கேட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க.